குட்டி கதைகள். பாட்டி சொல்லை தட்டாதே. அளவையூர் என்ற ஊரில் ராஜேஷ் பாட்டி என்றொரு பாட்டி இருந்தார். அந்த காலத்திலிருந்தே மிடுக்கோடும் செல்வாக்கோடும் வாழ்ந்த ராஜேஷ் பாட்டி தற்போதும் அதே மிடுக்கோடு வாழ்ந்து வருகின்றார். அவருக்கு தனது குடும்பம்தான் உலகம். ராஜேஷ் பாட்டிக்கு ராவிஷ் என்றொரு பேரன் இருந்தான். ராஜேஷ் பாட்டி எங்கு சென்றாலும் ராவிஷ் தானும் கூடவே செல்லுவான். அவன் பாட்டியின் அரவணைப்பிலேயே வளர்ந்து வந்தான். பெற்றோரை விட பாட்டி மீது அதிக அன்பும் அக்கறையும் வைத்திருந்தான். ராவிஷ் படிப்பில் மட்டுமன்றி பாட்டு, மிருதங்கம், ஓகன், நடனம் போன்ற பல துறைகளிலும் சிறந்து விளங்கினான். பொறுமையாக 5 நிமிடங்கள் கூட அவன் ஓரிடத்தில் நிற்க மாட்டான். ஆனால் பாட்டி என்ன சொன்னாலும் அதை கேட்டு ஒழுக்கமாக நடப்பான். பள்ளியிலும் அவன் தான் முதல் மாணவன். இறுதியாக நடைபெற்ற பல பள்ளிகளுக்கு இடையேயான ஆங்கில பேச்சு போட்டியில் கூட அவனே முதலிடத்தை பெற்றிருந்தான். அதனால் அவனுடைய பெற்றோருக்கு அவனை பற்றிய கவலையே கிடையாது. ஒரு நாள் அவன் தனது பாட்டியுடன் வீதியில் சென்று கொண்டிருந்த போது வழியில் அவனுடைய உறவினரான பவிஷாலியும் ரூபி பெரியம்மாவும் எதிரே வந்து கொண்டிருந்தார்கள். பவிஷாலியை கண்டதும் ராவிஷுக்கு ஒரே குதூகலம்தான். உடனே அவளுடன் சேர்ந்து வீதியிலேயே நடனமாட தொடங்கிவிட்டான். அவர்களுடைய குட்டி நாய்க்குட்டியும் அவர்களுடன் சேர்ந்து ஆடத் தொடங்கியது. இதை கண்ட தெருவில் சென்ற ஏனைய நாய்கள் இவர்களை துரத்த ஆரம்பித்தன. இருவரும் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஓடிச் சென்று வீட்டை அடைந்தார்கள். வீட்டில் அவனுடைய அத்தை பாட்டி அவனுக்கு ருசியான உணவுகளை சமைத்து கொடுப்பார். இருப்பினும் அவன் சேட்டை செய்யும் போது கடுமையாக கண்டிப்பார். ஆனால் அன்பானவர். அவனுடைய தந்தையாருக்கு அவர் அத்தை என்பதால் ராவிஷும் அவரை அத்தை பாட்டி என்றே செல்லமாக அழைத்து வந்தான். ராவிஷுக்கோ மழை என்றால் மிகவும் பிடிக்கும். மழை பெய்தால் யாருடைய பேச்சையும் கேட்கவே மாட்டான். ஓடிச் சென்று மழையில் நனைந்தபடியே நடனமாடத் தொடங்கிவிடுவான். அன்றொரு நாள் திடீரென்று வானம் இருண்டு விட்டது. புயல் காற்று பலமாக வீசத் தொடங்கியது. உடனே பாட்டி ராவிஷை அழைத்து மழை பெய்ய போகிறது, அதனால் வெளியே விளையாட வேண்டாம் என்று எச்சரித்தார். ராவிஷ் பாட்டியின் சொல்லை மீறாத பையன் அல்லவா, அதனால் சோகத்தோடு ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து விட்டான். பாட்டிக்கும் அவனை பார்க்க பரிதாபமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் பேரனின் நலனுக்காக மனதை கல்லாக்கி கொண்டார். சிறிது நேரத்தில் கடுமையாக மழை பெய்ய ஆரம்பித்தது. ராவிஷுக்கோ மழையில் நனைய வேண்டும் போல் இருந்தது. இருப்பினும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு பாட்டியின் அருகிலேயே உட்கார்ந்திருந்தான். மழையோ விடாது பெய்து கொண்டிருந்தது. எவ்வளவு நேரத்திற்குத்தான் அவனும் பொறுமையாக இருப்பது? அவன் தன்னை மறந்து கார் மேகத்தை கண்ட மயிலை போல வெளியே ஓடிச் சென்று ஆட்டம் போடத் தொடங்கினான். தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருந்த மழையினால்
வெள்ளம் அதிகரிக்கத் தொடங்கியது. அப்போதும் ராவிஷ் தனது ஆட்டத்தை நிறுத்தவே இல்லை. சிறிது நேரத்தில் தண்ணீரில் வழுக்கி ராவிஷ் தொப் என்று கீழே விழுந்தான். அவனது காலில் பலத்த அடிபட்டது. உடனே பாட்டி ஓடிச் சென்று அவனை கட்டி அணைத்து அடிபட்ட காலுக்கு மருந்து போட்டார். அவன் தான் செய்த தவறை உணர்ந்து பாட்டியிடம் மன்னிப்பு கேட்டான். குழந்தைகளே, இந்த குட்டி கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தமல்லவா? அதனால் நாம் பெரியவர்கள் கூறும் வார்த்தைகளை தட்டாது அதன்படி நடந்து கொள்ள வேண்டும்.